இப்போ நமக்கு உங்கள் முன்னாடி பேச போகிறது திருமதி பொன் கோகிலம். மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு எழுத்தாளர், ஒரு மிகப்பெரிய கவிஞரின் மகள். மலேசியாவில் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்ட கவிஞர் தீப்பொறி பொன்னுசாமி ஐயாவுடைய மகள். மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலேசிய நாட்டை சேர்ந்த ஒரு கட்சியின் இளைஞர் அணி தேசிய தலைவி. அரசியல்வாதியெல்லாம் நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்கப்பா, நல்லா கைத்தட்டி வரலாம். ஏன்னா நாளைக்கு மந்திரி ஆனால் நம்மளோட எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அவங்க நாட்டு லைப்ரரியில் வைக்கிறதா வாக்கு இப்போவே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே பதிப்பாளர்கள் எல்லாம் அவங்கள பார்த்து வச்சுக்கோங்க, நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. பொன் கோகிலம். பொன் கோகிலத்தை இப்படி சொல்கிறத விட பொன் கோகிலம் என் மனதுக்கு, இல்லை விளையாட்டுக்கு சொல்லலை, நிஜமாகவே அவளுக்கு கல்லூரியில் நான் தான் அம்மானு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இந்த சென்னையில் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எந்த ஒரு சூழல்லையும் மம்மி அப்படின்னு நடுராத்திரி 2 மணியாக இருந்தாலும், ஆமாம் அந்த நடுராத்திரிகள் தான் எழுத்தாளர்களுக்கெல்லாம் மிக அமைதியான நேரம். பேசுகிறதுக்காகட்டும், எழுதுறதுக்காகட்டும், சிந்திக்கிறதுக்காகட்டும். பகலெல்லாம் எல்லார் வேலையும் முடிச்சிடுறது. ராத்திரி 10, 11 மணி ஆச்சு, அப்பா எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கள் உலகத்துக்கு போய்ட்றோன்ட்டு அந்த உலகத்தில் வாழ்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த உரையாடல்கள் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான உரையாடல்களில் எங்களோட ரொம்ப கலந்துக்கிறவங்க, அவங்களையும் இங்கே பேச கூப்பிட்ருக்கோம். இப்போ உங்கள் முன்னாடி இவங்க ஒரு எழுத்தாளர்னு சொல்லியிருக்கேன். அந்த நாட்டில் நிறைய விருதுகளும் பெற்ற ஒரு எழுத்தாளர். அவங்க நம்ம பேசுகிறது தமிழ், அவங்க பேசுகிறது பேச்சே கவிதை, இசை. அதை சொல்கிறார் பாருங்க ரவி, இசை. அவங்க பேசுகிற தமிழே இசை. அவங்களுடைய தமிழை கேளுங்க. இவங்க அவங்களுடைய தேசிய வானொலி ஆர்டிஎம் என்ன சொல்கிறதுல தொல்காப்பியத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதையெல்லாம் வச்சு நிகழ்ச்சி நடத்தினவங்க. இலக்கியத்தில் தீவிர ஈடுபாடு கொண்ட ஒரு பெண். உங்களுக்காக. தமிழ் உறவுகளுக்கு முதலில் என்னுடைய வணக்கம். முதலாவதாக அன்பு தோழி இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தாங்க. நானும் இங்கே இருந்ததுனால நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, முதல்ல எழுத்தாளருக்கு நன்றியை சொல்லணும், வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் நாம் என்ன செய்கிறோம், எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கோம் அப்படி மேடையில் சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும், சமுதாயத்தில் தெரியும். ஆனால் வீட்டில் தெரியவே தெரியாது. வீட்டில் சமையல் அறையில் இருப்போம், வீட்டில் ஏதாவது செஞ்சிட்ருப்போம். நம்ம எத்தனை விருதுகள் வாங்கணும்னு வீட்டிலே தெரியாது, நம்ம என்ன எழுதியிருக்கோன்னு கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த மேடையை தவிர, இந்த படைப்பாளர்களை தவிர, இங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கள் அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அம்மா, அக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பம் அந்த எழுத்தாளரை எப்படி கொண்டாடி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அம்மாட்ட பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க வாழ்கின்ற காலத்திலே சொல்லுவாங்க, ஏதாவது எழுதுமான்னு சொல்லும்போது எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியாது. கவிதை பக்கமே நான் போக மாட்டேன். கவிதை வாசிப்பேன், ஆனால் அது பக்கமே போக மாட்டேன். சரி எழுதணும் அப்படின்னு அப்பாவுக்கு பிறகு எனக்கு ரொம்ப ஆர்வம் கொடுத்தது. இதெல்லாம் நீ எழுதலாம், எதெல்லாம் நீ எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எழுத்தாளர் இன்பா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த வேளையில் நிறைய பேருக்கு அவங்க தாய். எனக்கு உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கும்போது அது உண்மை. நான் படிக்கும்போது என்னுடைய அம்மா அவங்க எப்போதுமே எத்தனை மணிக்கு அழைத்தாலும் சரி, மே அப்படின்னா போதும், உடனே சொல்லு கண்ணா அப்படின்றவாங்க. எந்த நேரத்துலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த அளவுக்கு அன்பின் மிகுதியான ஒரு தாய். எல்லா சூழலையும், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும். அது மட்டும் இல்லாது தன்னுடைய நல் உள்ளங்களை தன்னுடைய நட்புக்கு அறிமுகப்படுத்தி அந்த நட்பை கொண்டாடுவதில் வல்லுனர் அப்படின்னா எழுத்தாளர் இன்பா சுப்பிரமணியன். ஏன்னா அந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தூணா ஒரு புள்ளியை ஆரம்பித்து கொடுத்தது இன்பா சுப்பிரமணியன் அவர்கள். ரவி அண்ணாவை எனக்கு 2012 தெரியும். அரங்கமல்லிகா அம்மா, பிறகு எழுத்தாளர் உமா, அவங்க எல்லாம் மலேசியாவில் ஐஏ குழுமத்திற்கு வரும்போது பழகி எப்படி ஒரு அந்த சூழல் இருக்கு இல்லைங்களா, நமக்கு எல்லார்கிட்டையும் பழகும்போது அந்த நெருக்கம், அந்த அன்பு எழுத்தாளர் இன்பாவுடைய எல்லா நட்புகள்கிட்டையும் இருக்குது. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். சூர்யா நிறைய எழுதி
நிறைய படித்து அந்த புத்தகத்தை புரட்டிட்ட பிறகு தான் ஒரு நிகழ்ச்சிக்கே வருவாங்க. நான் பயந்தேன், சூர்யாவுக்கு பிறகு என்னை அழைச்சாங்கன்னா மொத்த கவிதையும் சொல்லி முடிச்சிருவாரே இவர், நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காதே அப்படின்னு நினச்சேன். அதனாலே அங்கேருந்து அம்மா சொன்னாங்க, நீ அடுத்து பேசியிருப்பாப்பா அப்படின்னு ஒரு கண்ணு தப்பிச்சேன் நான். கரிகாலன் அண்ணா அவர்கள், ஜீவ கரிகாலன் மகன்னா அண்ணன் தானே. உண்மையிலே இது ஒரு நல்ல தருணம். நான் முதல் கேட்டேன் உமா கிட்ட, எத்தனை ஆண்டு காலமாக எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க, புத்தகத்தை கொண்டு வரணும், அப்படி ஒரு நூலை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது 10 ஆண்டுகளாக எழுதி முடிச்சுட்டேன். ஆனால் அந்த பதிவை வெளியே கொண்டு வரணும் என்னது 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஒரு வேலை செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய பெண் எழுத்துத்துறையில் இருந்து தன்னை நிரூபித்து பிறகு வெளியே வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு கடமைகளுக்கு இடையில அவங்க ஒரு எழுத்தாளராக வெளியில் வருவது என்பது மிக கடினம். ஆக இந்த நூலை 10 ஆண்டுகளாக எண்ணி இன்றைக்கு இந்த பதிவை அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கவிதைகளை கொடுத்துருக்காங்க. முதல்ல அரங்கமலை அம்மா அவங்க சொல்லும்போது உன் பெயர் என்ன அப்படிங்கிற அந்த கவிதை ரொம்ப மனதை நெகிழ வைத்த கவிதை அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. உங்களுக்காக அந்த கவிதை. உன் பெயர் என்ன? 8 வருடமாய் அவளை தெரியும். காலையில் அலுவலகத்திற்குள் நுழையும் முன்னே துடைத்து பெருக்கி தண்ணீர் பிடித்து வைக்கும் இன்ன பிற உதவிகள் செய்தவள் நாளை வேலையிலிருந்து நின்றுவிடப் போவதாய் சொன்னாள். எப்போதும் போல் செருக்குடன் சொன்னேன், தொடர்பில் இரு, உதவிக்கு போன் செய் என்று. வெகு நேர கூச்சத்திற்கு பிறகு மெதுவே கேட்டேன், உன் பெயர் என்ன என்று. பெரும்பாலும் அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் எல்லா வேலையும் அவங்க செய்திருவாங்க அப்படின்னு. மனிதநேயமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், இப்படி அத்தனையுமாக இந்த நூலில் இருக்கின்றது. யுவதிகள் தலைவி அப்படின்னு சொன்னனால காதலை சொல்லாமல் கண்டிப்பாக விடைபெற முடியாது. ரொம்ப எப்போதுமே எல்லா பெண்களுக்கும் உணர்வுகள், அந்த உணர்வுகளை எழுத்து வடிவில் கொடுப்பது அப்படின்னு எல்லாராலையும் சாத்தியமாக முடியாத ஒன்று. அதை சாத்தியமாக்கியிருக்காங்க. நித்தம் உன்னை வேண்டி நீ ஆணும் நான் பெண்ணுமாய் பிறக்கும் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நமது தலைவிதி. உதித்த நாளிலோ ஜனித்த நாளிலோ எழுதப்பட்டு விட்டது நம் வாழ்க்கையின் தீர்ப்பு. பட்டாம்பூச்சியின் பின் ஓடிச் சென்ற போதும், பருவத்தில் இனந்தெரியாது பூத்த போதும் அறியவே இல்லை என் உள்ள கதவை மெல்ல திறந்து நுழையப் போவது நீதான் என்று. தொலைத்த சிரிப்பை தேடி தவிக்கையில் ஊரும் உறவும் அந்நியமாகையில், நீரும் சோறும் அவசியமில்லாது போகையில், சேரும் நினைவுகள் முட்கள் ஆகையில், நீயே பலம் சேர்க்கும் மருந்தாகி போனாய். அழுகை வரும், ஆர்ப்பரிக்கும், அடுத்து செய்ய ஏதுமில்லாது போகும். விரும்பிய வரம் கிடைக்கும் வரை வாழ்க்கை அர்த்தமில்லாது போகும். கண்களில் வெறுமை கவியும், நெஞ்சில் சுமை ஏறி அமரும். நீ இருக்கும் இடத்திலுள்ள அத்தனை பொருளுமாய் மாறிப்போக ஆசை வரும். என்றாலும் நித்தம் உனை வேண்டி மௌனமாய் மனம். நீர்க்கும் நினைவுகளாய் நட்புகள் உதிர, என் மௌனத்தின் வலி உணர்ந்து விடிவுக்கும் வழி தேடும். நீ தரும் ஆறுதலில் 1000 யானை பலவனுக்கு. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. ஆக மௌன பெருங்கடல் அப்படிங்கிற இந்த நூல் பிரியம்பதாவின் முதல் நூலாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய உங்களுடைய பதிப்புகள் வெளிவர வேண்டும். உண்மையாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க, இதுக்கு பிறகு நீங்கள் மலேசியாவுக்கு வந்து வெளியிடலாம் அப்படின்னு. அவங்களுடைய வைகாசி 19 நம்ம அங்கே தான் வெளியிட்டோம், மலேசியாவில் வெளியிட்டோம். நிறைய எழுத்தாளர்களை அங்கேயும் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம். வாங்க, கடல் கடந்து உங்களுடைய பதிப்புகள் வெளிவர அறிமுகப்படுத்த நாங்களும் காத்திருக்கின்றோம். உங்களுடைய புத்தகங்கள், நூல்கள் மலேசியாவில் நூலகத்தில் இடம்பெறவும் செய்ய நாங்களும் ஆவண செய்கின்றோம், உதவிகள் புரிகின்றோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.